தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழ் சினிமாவில் பல ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் லிங்குசாமி. சகோதரர்களுடன் சேர்ந்து திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் 2015 நடிகர் கமலஹாசனை வைத்து தயாரித்த படம்தான் உத்தமவில்லன். ஆனால் படம் வெளியாகி அந்த சமயத்தில் தோல்வியை தழுவி தயாரிப்பு நிறுவனத்திற்கும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. 50 கோடி ரூபாயில் ஒரு படத்தை தயாரித்துக் கொடுப்பதாக முதல் பிரதி அடிப்படையில் அந்த படத்துக்கு திருப்பதி பிரதர்ஸுடன் ஒப்பந்தம் போட்டார் கமல். ஆனால் அந்த நிறுவனத்துக்கு விருப்பம் இல்லாத கதையை கட்டாயப்படுத்தி உத்தமவில்லன் படமாக எடுத்ததுடன் நஷ்டம் ஏற்பட்டால் ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறார் கமல். தயாரிப்பாளராக படத்தை பார்த்துவிட்டு இறுதியில் தாங்கள் சொன்ன கரெக்ஷனை நடிகர் கமல் செய்திருந்தால் ஒருவேளை படம் ஹிட்டாகியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் என பேட்டி ஒன்றில் இயக்குனர் லிங்குசாமி சொல்லியிருந்தார். உத்தமவில்லன் படம் ஏற்படுத்திய நஷ்டத்தை ஈடுகட்ட திருப்பதி பிரதர்ஸுக்கு 30 கோடியில் இன்னொரு படம் நடித்து தருவதாக கமல்ஹாசன் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் உத்தரவாத கடிதம் அளித்தார். ஆனால் 9 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை கமல் கால்ஷீட் தரவில்லை என தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் புகார் அளித்துள்ளது. உத்தமவில்லன் வெளியீட்டுக்கு தங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுப்பதால் கமல் உத்தரவாதம் அளித்தபடி அவரிடம் படத்திற்கான கால்ஷீட்டை வாங்கி தரும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. கமல் நடித்துள்ள இந்தியன் 2 படம் ஜூனில் வெளியாக உள்ள சமயத்தில் உத்தமவில்லன் பட விவகாரம் பூதாகரம் எடுத்திருக்கிறது. ஒருவேளை தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுக்க தாமதித்து திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் கோர்ட்படி ஏதும் ஏறிவிட்டால் இந்தியன் 2வுக்கு சிக்கல் வந்துவிடுமோ என்று கமல் ரசிகர்களில் ஒரு தரப்பினர் அச்சமடைந்துள்ளனர்.